போதை வியாபாரத்தை நசுக்கிறாங்க. ஏன்னா அது ஆபத்துன்னு தெரியும். போதை வியாபாரத்தை நசுக்கிறதை விட பார்டர் ஸ்டேட்டில் அனாவசியமாக ஊடுருவில விடுறது நல்லதில்லை. ஏற்கனவே பங்களாதேஷ்லேருந்து விட்டு தான் வெஸ்ட் பெங்கால் நாரி கிடக்கு, ஜார்க்கண்ட் வரைக்கும் உள்ளே வந்துருச்சு. இவங்களை வெளில அனுப்புறதுக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னும் போது மணிப்பூரை அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அந்த பழியை தூக்கி இவங்க வந்து 2 இனத்துக்கான தகராறுன்னு சொல்கிறாங்க. குக்கிலையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கிட்ட கைக்கு போயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், அங்கே போதை வியாபாரம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்கிறாங்க. சிஆர்பிஎஃப் இங்கேருந்து போயிருக்கு, இன்னும் நிறைய கமாண்டர்ஸ் போகணும். ஒரு ராத்திரியில் முடிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு இந்தியாவால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அது காரணம் ஜிஎஸ்டி கலெக்ஷனை வந்து ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் நானும் நீங்களும் போய் வரி கட்டிட்டு வருவோம். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் கட்டிட்டு வருவோம். ஆனால் அந்த வரி நாட்டுக்கு போகாது. இப்போ நல்ல பணம் வருது, எங்களையும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இது எப்படியப்பா நான் பாஸ் ஆகிறேன் அப்படின்ற கேள்வி அவங்க என்னது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், பூத் ஸ்லிப் வச்சு தான் பாஸ் ஆகிறேன். அவன் எப்படி ஓட்டு வாங்குவாங்கிற கேள்வி கண்டிப்பாக வரத்தான் செய்யும். விஜயை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மணிப்பூரில் பழங்குடியின அந்தஸ்து வழங்க கோரி இன்னும் 2 தரப்பினருக்கிடையே ஒரு மோதல் வந்து பெரிய அளவில் வெடிஞ்சிருக்கு. மெய்தி மற்றும் குகி இன மக்கள்கிட்டயே மீண்டும் ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. இது எப்படி மத்திய அரசு ஹேண்டில் பண்ண போகுது சார்? இது யார் சொன்னால் இது மெய்திக்கும் குக்கிக்கும் நடக்குதுன்னு? எங்கேயாவது போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுதா, இல்லை ஏதாவது உளவுத்துறை தகவல் சொல்லுதா? அந்த மாதிரி அந்த மக்கள் மாநில அரசு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, கட்டுப்பாட்டுக்குள்ள கலவரத்தை கொண்டு வர வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள் சேனல்லே பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு போலீஸுங்கிறது ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ். அப்போ வீரப்பன் என்ன பண்ணிட்டு இருந்தார் நடுவில்? எத்தனை வருடங்கள் அவரை ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது. அப்போனா அது கையாளகத்தனம்னு ஆகிடுமா? அவர் ஒரு மலையை கையில் பிடிச்சிக்கிட்டாரு, 4 பக்கமும் ஆட்களை போட்டிருந்தார். உள்ளே நுழைஞ்ச உடனே கொண்டுருவான்ற பயம் இருந்தது. நக்கீரன் கோபாலால் மட்டும்தான் போக முடிஞ்சுது. ஏன்னா அவருக்கு ஏற்பாடு இருந்தது உள்ளே வர்றதுக்கு, வெளில போகிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடிஞ்சது? அதுக்காக தமிழ்நாடு அரசே வேஸ்ட்டு, தமிழ்நாடு காவல்துறையே வேஸ்ட்டுன்றீங்களா? மணிப்பூருங்கிறது ஒரு பார்டர் ஸ்டேட்டு. அந்த நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மிசோரம், சிக்கிம், மேகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம் எங்கேயுமே பிரச்சனை இல்லை. மணிப்பூரில் மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், மயன்மார்லேருந்து ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் வந்து 15 வருடம் ஒருத்தரை முதலமைச்சராக அங்கே வச்சுட்டு இருந்தது. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். நார்த் ஈஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே காங்கிரஸுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த 10 வருடங்களாக ரொம்ப தெளிவாக இறக்கி அடிக்கிறாங்க. போதை வியாபாரத்தை நசுக்கிறாங்க. ஏன்னா அது ஆபத்துன்னு தெரியும். போதை வியாபாரத்தை நசுக்கிறதை விட பார்டர் ஸ்டேட்டில் அனாவசியமாக ஊடுருவில விடுறது நல்லதில்லை. ஏற்கனவே பங்களாதேஷ்லேருந்து விட்டு தான் வெஸ்ட் பெங்கால் நாரி கிடக்கு, ஜார்க்கண்ட் வரைக்கும் உள்ளே வந்துருச்சு. இவங்களை வெளில அனுப்புறதுக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னும் போது மணிப்பூரை அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அந்த பழியை தூக்கி இவங்க வந்து 2 இனத்துக்கான தகராறுன்னு சொல்கிறாங்க. மெய்திங்கிறது அங்கே இருந்தக்கூடிய பூர்வக்குடி, ஏன்னா பழங்குடி பூர்வக்குடி, அவன் தான் முதலே இருந்துகிட்டு இருந்தான். குக்கிங்கிறது வந்து சைனாவுடைய சப்போர்ட்டோட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரைபலோட ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு, இவங்க இந்த 3வது கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்க எல்லா பக்கமும் உள்ளே போய் என்ன மாதிரியான வேலைகளை பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குக்கிலையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கிட்ட கைக்கு போயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், அங்கே போதை வியாபாரம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்கிறாங்க. சிஆர்பிஎஃப் இங்கேருந்து போயிருக்கு, இன்னும் நிறைய கமாண்டர்ஸ் போகணும். ஒரு ராத்திரியில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் பல பொது ஜனங்களை அதில் காவு கொடுக்க வேண்டி வரும். அது நியாயம் இல்லை. அவ்வளவுதான். இவன் கத்தியை ஒரு குழந்தை கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் மிரட்டுறான், நீ துப்பாக்கி கீழே போட்டு தான் ஆகணும். அது கோழைத்தனமா? அவனை விட்டுருவோமா? அதான கேள்வி. ஸோ அந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எப்படி வீரப்பன் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்களோ அந்த மாதிரி எப்போதுமே திமுகவுக்கு சார்ந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் ரஜினிகாந்த். எப்படி அந்த வீரப்பன் விஷயத்தில் ராஜ்குமாருங்கிறதுனால உள்ளே போனாரோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் 371 படி அங்கே தலைவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
அங்கே ஏன் மோடி போகலைன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறதா இருந்ததுன்னா இதை விட கோர சாவுகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நரசிம்மராவ் அங்கே போகவே இல்லை, போக மாட்டாங்க. அந்த இடத்தினுடைய தலைவர் இவர் தான். அதில் இன்னொருத்தர் என்னத்தை போய் பண்ண, இவர் போகிறதுனால என்ன நடந்தது? என்ன ராகுல் காந்தியான ஊராக போய் எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை ஏற்றி விட்டுட்டு வர்றதுக்கு. ஆனால் மணிப்பூர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி ஒரு 2 இன மக்களுக்கிடையே நடக்கிற ஒரு மோதலாக தானே வெளியே சொல்லிட்டு வராங்க. ஸோ இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜகவுக்கு இது ஒரு சர்க்கிளாக அமைய வாய்ப்பு உறுதியாக ஆகாது. ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அது வளர்ந்து பல வருடங்கள் ஆகிடுது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே வராது. நீ மணிப்பூரில் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் ஃபெயிலியர் ஆகிடுதுங்கிறதுனால மீதி 13 இடத்துல அது ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்களே உங்களுடைய மார்க் ஷீட் என்ன எடுத்துக்கோங்க. நானே என்னுடைய மார்க் ஷீட்டை கொண்டு வரேன். எல்லாத்துலேயும் 99 மார்க்கு, 80 மார்க்கு, 85 மார்க்கு. ஆங்கிலத்தில் மட்டும் நான் 40 மார்க் வாங்கியிருக்கேன்னா நான் ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவன் இல்லை. அதை வச்சுட்டு நீங்கள் என்னை புறந்தள்ளிட முடியாது. ஸோ மணிப்பூரில் நடப்பது கவலைக்கிடமான ஒரு விஷயம். அங்கே என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டியது கடந்த 10 வருடமாக நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் என்ன மாதிரியான அற்புதங்களை பிஜேபி செய்திருக்குங்கிறது தான் பார்க்கணும். அங்கே சாலையிலேருந்து, இதிலேருந்து, விளக்கிலேருந்து, நீரிலிருந்து எல்லாமே உங்களுக்கு அதில் தெளிவாக தெரியும். நான் தொடர்ந்து ஒரு உதாரணத்தை நிறைய முறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். முடிஞ்சால் உயிரே படத்தை திரும்ப ஒரு முறை பாருங்கள். தில்சேன் ஹிந்தியில் தெரியும்னா ஹிந்தி பாருங்கள், ஹிந்தி தெரியாது போடனா தமிழில் பாருங்கள். அதில் அந்த நாயகி சொல்லுவா, அவங்க பேசுகிறது அந்த ஏரியாவுடைய பிரச்சனை. மாநிலம் மட்டும்தான் வேறு, பட் உணர்வு ஒன்று தான். கண்டுக்காமையே இருந்தீங்க 70 வருடம் 60 வருடம் கண்டுக்காமையே இருந்தீங்க. வாஜ்பாய் ஐயால் நல்லது நடந்தது. காங்கிரஸ் செய்த ஒரே ஒரு நல்லது சிக்கிம் விஷயத்தில் அதை ஒருங்கிணைத்தது. வாஜ்பாய் ஐயா செய்தது முன்னேற்பாடு. மோடி செய்து கொண்டிருப்பதுங்கிறது அவர்கள் அமைதியாக வாழ்வதற்கான இடங்கள். அங்கே பிரச்சனை வரத்தான் செய்யும். இங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு மலையில் சாராயம் காய்ச்சுறாங்க, அவங்கள போய் காப்பாற்றணும், அங்கே இருக்கக்கூடிய மக்களை சகஜ வாழ்க்கை வாழ வைக்கணும்னு தமிழ்மணி பேசுகிறாரு. உங்களால் ஏன் பண்ண முடியல? ஏன்னா அங்கே சாராயம் காய்ச்சறவன் சும்மா விட்டுருவானா? அவன் காலங்காலமாக இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி உங்களை உள்ளே விட்டுருவான்? அப்போ உடனே நீங்கள் காவல்துறையோட கையாலாகத்தனம்னு சொல்லிடுவீங்களா? மணிப்பூர் கட்டுக்குள் வரும், அதில் எந்த குழப்பமும் இல்லை. 50% வரி பங்கீடு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு முதல் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த 16வது நிதிக்குழு ஆலோசனை கூட்டத்திலையும் அதான் தெரிவித்தார். இது இந்த வருடமாவது சாத்தியமா சார்? உண்மையிலேயே எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 50% மாநிலத்துக்குத்தான் வருகிறது. மீதி இருக்கக்கூடிய 50%, மத்திய அரசினுடைய 50%, 41% மீண்டும் மாநிலத்துக்குத்தான் வருகிறது. அது போக இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய 29% தான் அவங்க மற்ற விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க. இதை முதல்ல நீங்கள் அடித்தளமாக புரிஞ்சுக்கோங்க. முதல்வர் ஏன் இது தொடர்ச்சியாக சொல்கிற காரணம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ்னு ஒன்று போடுறாங்க. ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 71 உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த 29ல் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு 3ஆக வகுக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ₹1 29 பைசா வருதுன்னு கதை விட்டாங்க. டைரக்ட் டேக்ஸை வச்சு பேசுனாங்க, இன்டைரக்ட் டேக்ஸை கணக்கில் எடுக்கலன்னு நான் பலமுறை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த ஏமாற்று வேலை தான் இது. நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனிடம் எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதான் அவர் செஞ்சுருக்கார். ஸ்டாலின் ஐயா, நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுங்க. இங்கே எங்களுக்கு ஒன்றுமே வழி இல்லாமல் இருக்குது, கடன் வாங்கிறதுக்கே வழி இல்லை, 3.5 லட்சம் கோடி எதுக்காக நான் வாங்கினேன்னு என் ஃபினான்ஸ் நிதி அமைச்சருக்காக தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இது எதுக்கோ வாங்கி முடிச்சுட்டோம். பட்ஜெட்டே மொத்தம் 3 லட்சம் கோடிக்கு தான் போட்டுட்ருக்கோம். கடன் 8 லட்சம் கோடிக்கு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் பார்த்து சரி பண்ணி கொடுங்க. மெட்ரோ விஷயத்தில் கூட ரொம்ப சொதப்பிட்டோம். கடைசியில் நேராக 45 நிமிஷம் தனியாக அவங்களோட பேசி என்னென்னவோ பண்ணி அதுக்கப்புறம் அண்ணாமலை ஐயா சொன்னதுக்கப்புறம் அது நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, இதுலேயும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இது ஒரு மாநில முதலமைச்சர் நேர்மையாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் அவர் பொறுப்பாக கேட்டிருக்காரு. ஆனால் அதற்காக அவங்களுக்கு 50% நீங்கள் வரலன்னு சொன்னால் தவறு. முடிஞ்சால் ஏதாவது ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சு காட்டுங்க. 2017க்கு பிறகு, ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு பட்ஜெட் எடுத்து காட்டுங்க. வருவாய் நீங்கள் போட்டிருப்பாங்களா? மத்திய அரசு பங்குன்னு ஒன்று போட்டிருப்பாங்களா? கணக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அது காரணம் ஜிஎஸ்டி கலெக்ஷனை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் நானும் நீங்களும் போய் வரி கட்டிட்டு வருவோம். சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் கட்டிட்டு வருவோம். ஆனால் அந்த வரி நாட்டுக்கு போகாது. ஆனால் இன்றைக்கி அது ஒழுங்காக வசூலிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டினால் அது வேறு வழி இல்லாமையும் கட்டப்படுகிறது. வேறு வழியே இல்லை, ஜிஎஸ்டியில் தப்பிக்க முடியாது, கட்டப்படுகிறது. இப்போ நல்ல பணம் வருது, எங்களையும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை.
பட் அதை மத்திய அரசு மேலே பழி போடுற மாதிரி அவர் திரும்பவும் ஒரு முயற்சி எடுப்பாருன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவார். தாவாக்கோட பலம் என்ன? அந்த மீட்டிங்கில் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவர்கள் வாக்காளர்களா இல்லை ரசிகர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேவே உளவுத்துறை எடுக்க போதாக தகவல் வந்துட்டுருக்கு. சார், ரசிகனுக்கும் வாக்காளனுக்கும் வித்தியாசமே கிடையாது. நான் ரஜினிகாந்தை குழப்பினா மாதிரி ரஜினிகாந்தை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. சர்வேலாம் எடுத்துன்னு போய் காட்டாங்க. சார், நீங்கள் நடிகர் சார், நீங்கள் அரசியல் தலைவர் இல்லை சார் அப்படின்லாம் உளர்னவங்க இருக்காங்க. விஜயை கடந்த 30 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்காங்க. அவரும் ஒரு திரைப்பட நடிகர், டெல்லி கணேஷும் ஒரு திரைப்பட நடிகர், காத்தாடி ராமமூர்த்தியும் ஒரு திரைப்பட நடிகர். ஆனால் விஜய் அவர் பேசுகிறதுல ஒரு நிதானம் இருக்குது. அவர்கிட்ட ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவருக்குன்னு அந்த கவுண்டமணி பிளெண்டு பண்ணி இந்த வாங்கண்ணா போங்கன்னா ஒரு ஸ்டைலு, அந்த சாஃப்டாக ஒரு பிளாக் காமெடியை ஒரு ஹீரோ பண்ணால் எப்படி இருக்கும் அந்த வேலையெல்லாம் பண்ணி தனக்குன்னு ஒரு இடத்த அவர் வச்சுருக்காரு. அவர் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதான்னு கேட்டால் வர வேண்டாங்க, நிம்மதியாக ஒரு படம் எடுத்திங்கன்னா ஒரு 400 கோடி கருப்பை வெள்ளையாக மாற்றிக்கலாம், நீங்கள் ஏன் போய் தேவையில்லாமல் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 4 நாள் எப்படி உங்கள் ரசிகர்கள் ஃபுல்லாக பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் 40 நாள் பார்த்ததா கணக்கு காட்டினீங்கன்னா கருப்பெல்லாம் வெள்ளையாகும், உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தொழிலே இந்தியாவில் உலகத்திலே கண்டுபிடிக்கப்படலை. உலகத்திலேயே இப்படி ஒரு தொழில், தேட்டரே காலியாக இருக்கும்போது 400 கோடி வசூல், 500 கோடி வசூல், படம் ஊற்றிக்கிச்சு இருந்தாலும் லியோ 600 கோடி வசூல், கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க, அமரன் எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறேங்கிறாங்க, எத்தனையா கலெக்ட் ஆச்சுன்னு கேட்டால் 250 கோடிங்கிறாங்க. எது நிதர்சனம்? ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொழில், அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணிடுவேன். ஆனால் அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது, அரசியலில் வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி தடுப்பீங்க? எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. அவர் வந்தால் அவருடைய பலம் எதுன்ற கேள்வி தானே நீங்கள் கேட்டீங்க. அவருடைய பலம் 2 தான். இன்னும் முடிவெடுக்கக்கூடிய அவசியங்கள் ஏற்படாமல் அப்பா காசில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் 25க்கு கீழே அவசியம் இல்லை. அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, பைக்கு கொடுத்துருக்காங்க, டொர்னு போகிறாரு, பெட்ரோல் விலையை பற்றி கவலை இல்லை. அந்த 25 உட்பட்டு 25க்கு மேலேன்னா வேலை வாய்ப்பு தேடணும், தண்டசோரன்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பொறுப்புணர்ச்சி வந்துடும், கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறந்துடும், அது வேறு விஷயம். அந்த 25க்கு கீழே 40+ பெண்கள், அவங்களுக்கு என்ன கவலை? 40 வரைக்கும் நிறையா கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஆண் கஷ்டப்பட முடியாத பல விதங்களில் ஒவ்வொரு பெண்ணும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. 40க்கு மேலே குழந்தை பிறந்தாச்சு, வீடு கட்டியாச்சு, புருஷன் இருக்கான், போயிட்டு வர்றான், சாப்பிட்டோம், என்ன முடிஞ்சிச்சு, இப்போ அவனுடைய வேலை என்ன? அந்த சினிமா பார்த்தோம். அவங்க அந்த 40+ பெண்கள், இது 2ம் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு தரும், நீங்கள் மாற்றிக்கவே முடியாது. அதுதான் அவருடைய பலம். நீங்கள் இந்த சர்வே எல்லாம் விட்டு ரஜினிகாந்தை குழப்பி விட்ட மாதிரி, அவர் பாவம் தெளிவாக இருந்தார், அரசியலுக்கு வரமாட்டேங்கிறதுல தெளிவாக இருந்தார். 2017 வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரேங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. 17 தான் முதல்ல பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் 21லேயும் தெளிவாக இருந்தார். இந்த கோவிட் வந்ததுனால கொஞ்சம் தயங்கினார். அவரை பிடிச்சி பயமுறுத்தி அதிமுக வாக்கிங் பிஜேபி வாக்கிங் தான் பிரிப்பாங்கன்னு சொல்லி திமுக ஆளுங்கள்லாம் சமிஞ்சைகளை விட உடனே பிஜேபியும் அதிமுகவும் என்ன சொல்லித்தோ தெரியல, இவர் அரசியலுக்கு வராமல் விட்டார். அந்த விஷயத்தை விஜய்கிட்ட பண்ண முடியாது. அதாவது இந்த சர்வே யாருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் ரீதியாக? நிதர்சனத்தை புரிந்து கொள்வதற்கு தெரியும். நீங்கள் ஒரு பேரரசர், 12 குறுநில மன்னர்கள், 50 வருடமாக நாங்கள் இருக்கோங்கிறது தானே உங்களுடைய மிகப்பெரிய கணக்கு. கருணாநிதி ஐயாவுக்கும் அதே பேரரசர் தானே, ஆளு தானே மாறிடுச்சு, அப்பாவுக்கு வேலை பையன் வந்தார், வேறு எதுவும் மாற்றம் இல்லையா, அதே சாம்ராஜ்யம் தானே. ஆனால் ஏன் 5 வருடத்துக்கு 2வது 5 வருடத்தை திமுக இது வரைக்கும் பார்த்ததே இல்லை? எம்ஜிஆர் பார்த்துருக்காரு, ஜெயலலிதா அம்மா பார்த்துருக்காங்க, நீங்கள் ஏன் பார்க்கவே முடியல? அந்த நிதர்சனம் உங்களுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டுட்டா அதுக்காக நான் 10 லிட்டர் டெட்டால் எடுத்து டெய்லி குளிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. அடுத்த முறை உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சந்தில் கொஞ்சம் ஆட்டோ ஓட்டிட்டீங்க 2019, 21, 24. போன முறை தேவையில்லாமல் அதிமுக கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருச்சு, அதனால் தப்பிச்சிட்டிங்க. எவ்வளோ நாள் நோட்டு கொடுத்து வாங்குவீங்க? அப்போ அவங்க உண்மையாக ஒரு சர்வே எடுத்து தானே ஆகணும். இது எப்படியப்பா நான் பாஸ் ஆகிறேன் அப்படின்ற கேள்வி அவங்க என்னது கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், பூத் ஸ்லிப்பை வச்சு தான் பாஸ் ஆகிறாங்க. அவன் எப்படி ஓட்டு வாங்குவாங்கிற கேள்வி கண்டிப்பாக வரத்தான் செய்யும். விஜயை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அவர் மாநாட்டில் பேசின அந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதிகார பகிர்வு, அடுத்ததுன்னா நீ பிஜேபியை மட்டும் பாசிசம்னு சொல்லாத, நீ தான் பாய்சன். கரெக்டாக சொல்லியிருக்கணும், டிஆர் மாதிரி கொஞ்சம் மாற்றி விட்டு பாயசம்ட்டாங்க. நீ தான் பாய்சன், தெளிவாக சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சி
திமுக வந்து குடும்ப விஷயத்தையும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார். அதில் ஸ்ட்ராங்காக நின்றாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். எடப்பாடியோட விஜய் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசினதாக ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு முற்றுப்புள்ளியாக அவர் சொல்லியிருக்காரு. அப்படி எதுவும் இல்லை, நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்ட்டு. தினமலர் தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணும். டக்குன்னு எஸ்வி சேகர் மாதிரி சில வேலைகளை பண்ணிடும். தினமலர் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பத்திரிகை நடத்துகின்ற ஒரு விஷயம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் வீட்டில் நான் தமிழ் பத்திரிகை படிக்கிறேன்னா, முன்னெல்லாம் தினத்தந்தி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ தினமலர் தான் படிக்கிறேன். எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தினமலர் ரஜினிகாந்தை பற்றி ஏதாவது சொன்னால் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை சுற்றி அடித்தார். ஸோ தினமலர் ரஜினிகாந்தை பற்றி பேசினா நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி தினமலர் இந்த 80 சீட்டு கேட்டாங்க அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டது அவசியமற்ற ஒரு விஷயம். 2 தலைவர்கள் பேசினாங்கங்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பி. சிதம்பரம் மாதிரி நான் பிரபாகரனை போய் பார்த்துருக்கேன், காரில் டிரைவரே இல்லாமல் அந்த கார் ஓடிச்சு அப்படின்லாம் ஒரு கதை விட்டார்ல, அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேர் தான் பேசி ஆகணும். வேறு யார் கூட்டணிக்கு வருவாங்க? அதிமுக 3 பேருக்கு ஒற்றுமை என்னங்க? திமுக மீண்டும் வரக்கூடாது. அதிமுக தொண்டன் சொல்கிறான், தலைவரில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் எடப்பாடி சொல்கிறாரு. விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ணாமலைக்கு அதில் குழப்பமே இல்லை. அப்போ இவங்க 2 பேர் தானே கூட்டணி அமைச்சாகணும். உடனே 80 சீட்டு கேட்டாங்க, தருமபுரியில் நிற்க சொன்னாங்க, இப்போவே பூத் ஸ்லிப் எடுத்து திமுக மாதிரி பணம் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணாங்க. இப்படி இல்லாமல் அவங்க வந்து ஒரு பத்திரிக்கை பேசும். அதை வச்சுக்கிட்டு சொல்லாதீங்க. அவங்க கூட்டணி பேசி தான் ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, ஒரு தனித்துன்னு சொல்லி ஒரு தனி ஸ்டாண்டை எடுத்துருக்காரு சார். தனித்து தான் பாருங்க. அரசியல்வாதி மட்டும் ஏதாவது சொன்னால் நம்பாதீங்க. நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய முதலாளி இருக்கார். நான் குட் மார்னிங்னா ஜன்னல் திறந்து பார்ப்பார். ரவி குட் மார்னிங்னா அப்போனா மத்தியானமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஜன்னல் திறந்து பார்ப்பார். அந்த அளவுக்கு சந்தேகப்படுவார். அரசியல்வாதி நீங்கள் சந்தேகப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அவன் நேற்றுக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு தன்னை போல சொல்லுவான். கூடா நட்புன்னு சொன்னவங்க தானே திமுக. இப்போ எப்படி கூடிச்சு? அதுவும் கபாலி மாதிரி வந்து நிற்கிது, இப்படி நிற்கிது காங்கிரஸ். சொல்லுங்கள் எஜமான்னு, எப்படி நிற்கிது? இது இங்கேயே நடந்தது தானே, இந்த அரசியல் இதில் நடந்தது தானே. இவங்க அரசியல்வாதி பேசுகிறத நம்பாதீங்க. அவங்க கால சூழலை அழகாக மாற்றிடுவாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.